கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள வெஞ்சாரமூடு பகுதியைச் சேர்ந்தவர் 23 வயதான அஃபான் என்ற இளைஞர். துபாயில் தனது தந்தையுடன் பிசினஸ் செய்து வந்த இவர் சில தினங்களுக்கு முன்னர் கேரளா திரும்பியதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் திடீரென வெஞ்சாரமூடு காவல் நிலையம் சென்ற அஃபான் தான் 6 பேரை வெட்டி கொலை செய்து விட்டதாகவும் அந்த கவலையில் விஷம் குடித்து விட்டதாகவும் கூறி சரணடைந்துள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியான போலீசார் அஃபானை திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு அதன் பின்னர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் சொன்ன தகவல்கள் போலீசாரையே தலை சுற்ற வைத்துள்ளது. அதாவது, துபாயில் பிசினஸ் செய்து வந்த அஃபானுக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கடன் மேல் கடன் வாங்கிய அஃபான் ஒரு கட்டத்தில் அதனை திருப்பிக் கொடுக்க முடியாமல் திணறியுள்ளார். முன்னதாக அவர் 19 வயதான ஃபர்சானா என்பவரை காதலித்து வந்துள்ளார். ஃபர்சானாவின் குடும்பத்தினரும் இதற்கு சம்மதம் தெரிவித்ததால் விரைவில் திருமணம் செய்ய முடிவு செய்திருந்தாராம். ஆனால் கடன் தொல்லையை சமாளிக்க முடியாத அஃபான் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு மன அழுத்தத்தில் இருந்துள்ளார். எங்கே தான் தற்கொலை செய்து கொண்டால் தனது காதலி கஷ்டப்படுவாளோ என நினைத்த அஃபான் அவரை 2 தினங்களுக்கு முன்னர் தனது வீட்டுக்கு கூட்டிச் சென்றுள்ளார். அப்போது ஃபர்சானாவின் குடும்பத்தினர் அஃபானுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆனாலும் பிடிவாதமாக காதலி ஃபர்சானாவை தனது வீட்டுக்கு அழைத்துச் சென்ற அஃபான் அங்கிருந்த தனது கொலைவெறி ஆட்டத்தை தொடங்கியுள்ளார். முதலில் காதலி ஃபர்சானா தனது சொந்த தம்பியான 13 வயது அப்சான் இருவரையும் அரிவாளால் வெட்டி கொடூரமாக கொலை செய்ததாக போலீசாரிடம் அஃபானை கூறியுள்ளார். பின்னர் கேன்சர் பாதிப்புக்கு சிகிச்சை எடுத்து வந்த தனது தாயார் ஷமீனாவையும் கொடூரமாக தாக்கியுள்ளார். அதில் தாயார் இறந்துவிட்டதாக நினைத்த அஃபான் அங்கிருந்த தனது பாட்டி சல்மா பிபி வீட்டிற்கு சென்று அவரையும் கொலை செய்துள்ளார். 3வதாக எஸ்என்புரம் சென்ற அஃபான் அவரது உறவினர்களான லத்தீப், அவரது மனைவி ஷாஹிதா ஆகியோரையும் படுகொலை செய்துள்ளார். 3 இடங்களில் 5 பேரை கொலை செய்த பின்னர் கடைசியாக விஷமருந்து விட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இந்த தாக்குதலில் அஃபானின் தாயார் ஷமீனா படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு திருவனந்தபுரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. கடன் தொல்லையால் காதலி உட்பட தனது சொந்த குடும்பத்தினர் 5 பேரை இளைஞர் அடுத்தடுத்து கொலை செய்த சம்பவம் கேரளாவையே உலுக்கி உள்ளது. குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் ஹேமலதா.